கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் வாழ்கின்ற மக்கள் அனைவருக்காகவும் இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கடைசி நபியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எல்லோரும் இறைவன் தந்த, இறைவன் கடமையாக்கிய, இறைவன் நம் மீது பொறுப்பாக்கி இருக்கக்கூடிய ஓரிரை கொள்கையின் பக்கம்தான் மக்களை அழைத்தார்கள். நபிமார்களுடைய முக்கிய பணிவு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஒருவரை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையோடு அந்த கொள்கையை சொல்வதுடன் மனிதர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், எந்த முறையில் வாழ்ந்தால் இறைவன் திருப்தி அடைவான், சந்தோஷம் அடைவான், இறைவன் நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்பதையும், எப்படி வாழ்ந்தால் எந்த மாதிரியான தீமைகளை செய்தால், எந்த மாதிரியான இறைவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்தால் அல்லாஹ் நரகத்திலே போடுவான் என்பதையும் தெளிவாக விளக்கினார்கள். திருமறை குர்ஆனுடைய 21வது அத்தியாயம் 25வது வசனத்திலே தூதர்களுடைய பணியை நமக்கு சொல்லி காட்டுகிறான். வமா அர்ஸல்னா மின் கப்லிக மின் ரசூலின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார். அவர்களுக்கு சொல்வதன் மூலமாக நமக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். என்ன? வமா அர்ஸல்னா மின் கப்லிக மின் ரசூலின், நபியே உமக்கு முன்னால் நாம் எந்த தூதரையும் அனுப்பவில்லை, இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை அன்றி யாரும் இல்லை, எனவே அல்லாஹ்வான என்னை மட்டுமே வணங்குங்கள் என்பதை சொல்லியே தவிர, அதாவது எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள். இந்த ஏகத்துவ கொள்கையைத்தான் அவர்கள் ஆழமாக, ஆணித்தரமான, அடிப்படையான கொள்கையாக வைத்து செயல்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னால் வந்த நபிமார்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த ஏகத்துவ கொள்கைக்காக பல வகையிலே சிரமப்பட்டுள்ளார்கள். கொஞ்சமா நஞ்சமா, சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நபிமார்கள் இந்த இறை பணியை செயல்படுத்துவதற்காக பல வகையிலும் சிரமப்பட்டுள்ளார்கள். திருமறை குர்ஆனை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நன்றாக நமக்கு புரியும். திருமறை குர்ஆன்ல நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லுவான்? நபிமார்கள் இப்படி பிரச்சாரம் பண்ணாங்க, அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள், அவருடைய மக்கள் என்ன செஞ்சாங்க அதை அல்லாஹ் சொல்லுவான். அவர்கள் சொன்ன அந்த திட்டிய வார்த்தைகள் என்ன, அவர்கள் பேசிய பேச்சுக்கள் என்ன, கல்லால் அடி, அதாவது சொல்லால் அடிப்பது, கல்லால் அடிப்பது போன்று சொல்லால் அவர்கள் அடித்தார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால், சில நபிமார்களை நெருப்பிலே போட்டார்கள், சில நபிமார்களை நாட்டை விட்டே விரட்டினார்கள், சில நபிமார்களை சித்திரவதை செய்தே கொலை செய்தார்கள். பார்க்கிறோமா இல்லையா? அப்ப எல்லோருமே அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக பல வகையில் கஷ்டப்பட்டுள்ளார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல வகையில கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த மார்க்கத்தை சில குறிப்பிட்ட மக்கள் ஏற்றுக்கொண்டால் போதும், முடித்துக் கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. தனது இறுதி ஹஜ் பேருரையில சொல்றாங்க, பல்லிகு அன்னி வலவாயா. முஸ்லிம் புகாரி போன்ற ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
பல்லிகு அன்னி வளவாயா, என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கிடைக்க பெற்றாலும் அதை பிறருக்கு எட்டி வைத்து விடுங்கள். எவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பை நம் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கூறியிருந்த சஹாபாக்களுக்கு மட்டும் சொல்லவில்லை. யாரெல்லாம் இஸ்லாத்தை புரிந்து அல்லாஹ்வை புரிந்து இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கிடைக்க பெற்றாலும், நான் சொன்னதாக ஒரு செய்தி உங்களுக்கு தெரிந்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு சொல்லிவிடுங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்றால் இது எல்லாமே அமானிதங்கள், நல்லா இருக்கிறது. இந்த அமானிதம் உள்ள ஒரு முக்கியமான அமானிதம் என்னவென்று சொன்னால், இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். திருமலை குர்ஆனில பல்வேறு வகையான இடங்கள்ல பல இடங்கள்ல பல வகையான வார்த்தைகள் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளை இடுகின்றார். இந்த மார்க்கத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும், நன்மையை ஏல வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்ற இந்த கடமையை அல்லாஹ் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 104வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வல் தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு கூட்டம் எப்போதும் இருக்க வேண்டும். எதுக்கு? எதுவுன இலல் கைர், அவர்கள் நன்மையின் பக்கம் அழைக்க வேண்டும். அதில் மாறு, நன்மையை ஏவ வேண்டும். முன்கர், தீமையை தடுக்க வேண்டும். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்கள ஒரு கூட்டம் எப்போதுமே நன்மையின் பக்கம் அழைக்க வேண்டும். மக்களை நன்மையின் பக்கம் அழைக்கிறதுனா என்னது? நாம நினைக்கிறது நம்ம நினைச்சது இருக்கோம், அப்படி கிடையாது. அல்லாஹ் எதை நன்மைன்னு சொல்றான்னா அந்த நன்மை. அது என்ன? நன்மையை ஏற வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அப்படி செய்யக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதை நல்லா சொல்லி காட்டுறோம். இன்னும் அதே 3வது அத்தியாயம் 110 அல்லாஹ் சொல்லி காட்டுறா, குன்தும் உஹ்ரிஜத் லின்னாஸ், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித சமுதாயங்களிலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவர்களுடைய சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், இதுவரைக்கும் எத்தனையோ சமுதாயம் வந்திருக்காங்க, இந்த சமுதாயங்கள்ல இந்த கூட்டங்கள்ல நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். ஏன் தெரியுமா? நீங்கள் நன்மையை ஏறுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை உறுதியாக நம்புகிறீர்கள். அப்ப இதை செய்தா நீங்க எப்ப சிறந்த சமுதாயம் அப்படின்னா, நன்மையை ஏற வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அப்படி செஞ்சாதான் நீங்க சிறந்த சமுதாயம், இல்லைன்னா சிறந்த சமுதாயம் கிடையாது. அதே போன்று பாருங்க, அல்லாஹ் எந்த அளவுக்கு நமக்கு வழி இருக்கிறார் பாருங்க. 41:33 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். எப்படி அல்லாஹ் சொல்றான்? வமன் அஹ்ஸனு கௌலன், இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆளை விட சிறந்த சொல்லை சொல்லக்கூடியவன் யார்? அழகான சொல்லை சொல்லக்கூடியவன் யார்? யாரும் கிடையாது. இப்படி நான் பின்னால வரக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய மனிதரை கொன்று வேற யாரும் சிறந்த சொல்லை சொல்ல முடியாது. அது என்ன? தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து, வஅமில சாலிஹன், நல்ல அமல்கள் செய்து, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவன், நான் முஸ்லிமா இருக்கேன். முஸ்லிம் என்று சொன்னா என்ன செய்யணும்? இப்படி அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், அதனால நான் என்ன செய்யறேன் என்று சொல்கிறாரு. இதனை விட சிறந்த சொல்லை சொல்லக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து நல்ல அமல்கள் செய்வது என்பது அது சிறந்த செயல், பாராட்ட வேண்டிய செயல், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்ப இது போன்ற ஏராளமான வசனங்களை புரிந்ததின் காரணமாகத்தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? இந்த மார்க்கத்தை பிற மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக பல வகையான தியாகங்களை செய்தார்கள்.
அந்த ஹஜ்ஜத்துல் விதா என்ற இறுதி ஹஜ் பேருரையில என்ன செஞ்சாங்க? சில சஹாபாக்களுடைய வரலாற்றை பார்க்கும்போது அதோடு அவர்கள் மார்க்க பணிக்காக திரும்பியவர்கள் தான் திரும்ப அவர்கள் வீட்டுக்கு வரவே இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள், கல்வியாளர்கள் இந்த இஸ்லாத்துக்காக பல வகையான தியாகங்களை செய்வதால் தான் நமக்கு இஸ்லாம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் அதை மக்கள்கிட்ட சரியான முறையில் கொண்டு செல்கின்றோமா? இன்றைக்கு நிலைமை என்ன? இன்றைக்கு நிலைமை நம்ம பார்த்தா என்னன்னா, நம்முடைய அமலுக்கே மோசமா இருக்கு. நம்மில் இருக்கக்கூடிய எத்தனையோ முஸ்லிம்கள் கூட இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக புரியாமல் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனையோ போதனைகளை குறித்து தெரியாமல் இருக்கிறார்கள். பார்க்கின்றமா இல்லையா? அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் சரியாக எட்டி வைக்காவிட்டால் என்ன ஏற்படும்? நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை விசாரிக்கும் போது குற்றவாளியாக அவர் நிற்போம். நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் பல தியாகங்களை இஸ்லாத்துக்காக செய்திருக்கும் போது நாம ஒண்ணுமே செய்யாம இருந்தா எந்த முகத்துல போய் அல்லாஹ் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடம் இருக்க போகின்றோம்? அப்ப பாருங்க, நம்ம மக்கள்கிட்ட அழைப்பு பண்ணினா சில பேர் என்னன்னா, அழைப்பு பணி செய்வது, தாவா செய்வது அதெல்லாம் மார்க்க அறிஞர்களுடைய பணி. அஜர்த்து பார்த்துக்குவாரு, அல்லது அவர் பார்த்துக்குவாரு, இவர் பார்த்துக்குவாரு. நம்ம வேற என்ன? பள்ளிவாசலுக்கு போனோமா, செய்தோமா, வந்தோமா, அப்படி இருக்கணும். அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்படி சில பேர். இன்னும் சில பேர் என்ன, எங்களுக்கெல்லாம் பயான் பேச தெரியாது, அழைப்பு பணி செய்வதா இருந்தா நல்லா பயான் பேச தெரியணும், எங்களுக்கு பயான் பேச தெரியாது, நாங்கள் ஆளுங்கள் அல்ல அப்படின்னு சொல்றத பார்க்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த அழைப்பு பணி செய்வதற்கு பேச்சு திறமை தேவை என்பதெல்லாம் அவசியம் கிடையாது. இந்த பயான் செய்வதற்கு, அழைப்பு பணி செய்வதற்கு நல்ல மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்க வேண்டும் என்றதெல்லாம் தேவையில்லை. சாதாரணமா இருந்த போதுங்க. இப்ப அதெல்லாம் தெரியாம என்ன பண்றாங்கன்னா, அழைப்பு பண்ணினா இன்னும் தெரியாம இருக்கிறாங்க. அழைப்பு பணி செய்வது என்றால் என்ன? முதல் விஷயம், ஓரிரை கொள்கையை மக்கள்கிட்ட சொல்லணும். நமக்கு தெரிந்த நண்பர்கள், நம்முடைய தோழர்கள், முஸ்லீம்கள்ட்ட என்ன முஸ்லீம்கள்ட்டே இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் கூட தர்கா வழிபாடு உள்ளவர்களா இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நமக்கு நெருக்கமான உறவினர்கள் எத்தனை பேர் அப்படி இருப்பாங்க. அவர்கள்ட்ட சொல்லணும். எப்படிலாம் சொல்லலாம்? நம்ம அவர்களுக்கு நமக்கு தெரிந்த விஷயத்தை சொல்வதன் மூலமாக அழைப்பு பணி செய்யலாம். அல்லது அவர்களுக்கு நல்ல நூல்களை, குர்ஆன் அடிப்படையில் உள்ள நூல்களை வாங்கி கொடுத்து இதை படிங்க, இதை படிங்க உங்களுக்கு கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி பல வகையில சில நோட்டீஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் நேரம் கொடுங்க, உங்கள்கிட்ட பேச வேண்டும் என்று சொல்லி நேரத்தை கேட்டு அந்த நேரத்தில் போய் பேசலாம். எப்படி, அதாவது டீ குடிக்க போறோமா, அங்கே போல டீ கடையில கூட என்ன பண்ணலாம், அழைப்பு பணி செய்யலாம். அழைப்பு பணி என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் கிடையாது, ரொம்ப லேசான விஷயம்தான். ஆனால் அது தெரியாம நம்ம என்ன பண்றோம்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அது செய்வது கிடையாது. பாருங்க, அழைப்பு பணி செய்தால் எந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதற்காக பல நேரத்தை நம்ம வந்து தயாராக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, 5194வது ஹதீஸ். மன் தஆ இலா ஹுதன் கான லஹு மினல் அஜ்ரி மிஸ்ல உஜூரி மன் தபியஹு லா யன்குசு தாலிக மின் உஜூரிஹிம் ஷையா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவரை நேர்வழியின் பக்கம் அழைக்கின்றார், அப்படி அழைத்து அவர் நேர்வழிக்கு வந்து நன்மைகளை செய்தார் என்று சொன்னால் அவர் செய்த நன்மையை போன்று இவருக்கும் நன்மை கிடைக்கும். அவருக்கும் அல்லாஹ் நன்மையை குறைத்து விட மாட்டான், அவருடைய நன்மையிலிருந்து இனக்கும் எதையும் குறைத்து விட மாட்டான். இப்படிப்பட்ட நன்மை பாருங்க. அதே இன்னும் சொல்றாங்க, காண அலைமின் இஸ்மி மிஸ்ல ஆசானி மன் தமிழாகும்.
அதே நேரத்தில் ஒருவன் வழிகட்ட குழையைக்கு அழைக்கின்றான், அப்படி அழைத்து அவன் வழிகட்ட குழையைக்கு போனான் என்று சொன்னால் அந்த வழிகட்ட கொள்கையை பின்பற்றிய காரணத்தால் என்ன அல்லாஹ்விற்கு தண்டனை கிடைக்குமோ அதே போன்ற தண்டனை அவனுக்கும் உண்டு, அழைத்தவனுக்கும் உண்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட ஒரு நன்மையை அதிகமாக பெறக்கூடிய வழியை சொல்லுகிறாங்க. நாம தொழுதோம்னா அந்த தொழுகைக்கு மட்டும்தான் நன்மை கிடைக்கும். நாம் அமல் செய்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அல்லாஹ் நன்மை கொடுப்பான். ஆனால் அழைப்பு பணி செய்யும் போது நம்முடைய பேச்சுக்களை எவ்வளவு பேர் கேட்பாங்க, நம்முடைய நாம் சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் எத்தனை மக்கள் கேட்பாங்க. அவர்கள் எல்லாம் சிந்தித்து அல்லாஹ்வுக்காக நல்ல அமல்கள் செஞ்சாங்க அப்படின்னா அந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். நாளை மறுமை நாளில் நாம் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு நம்முடைய நன்மையுடைய அந்த தராசிலே, நன்மையை நிற்கக்கூடிய தராசிலே நம்முடைய நன்மைகள் நிறுத்தப்படும் போது எவ்வளவு வெயிட்டா இருக்கும். இப்ப நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா பாருங்க, முக்கியமாக இந்த அழைப்பு பணி செய்வது சம்பந்தமாக சில பேர் எப்படி நினைப்பாங்கன்னா, இது ஃபர்து கிஃபாயா, அழைப்பு பணி செய்யறதுன்னு என்ன, யாராவது ஒரு கூட்டம் ஒரு ஊர்ல ஒரு 100 பேர் இருக்காங்க, ஒரு 2 பேர் செஞ்சா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சரியான வாதம் கிடையாது. அழைப்பு பணி விஷயத்துல எப்படிப்பட்ட மனப்பான்மை இருந்தால் நாம் எல்லோரும் அழைப்பு பணி செய்வோம் தெரியுமா? உண்மையில அதான் சட்டமும் கூட. அழைப்பு பணி விஷயத்தை நாம் இந்த மாதிரி புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எல்லோருமே ரொம்ப பொறுப்பாக நடந்து கொள்வோம். அது என்ன தெரியுமா? திருமறை குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 163 அல்லாஹ் ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டுகிறார். நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான். என்ன நிகழ்வு? கரியத்தின் காண கால்வாக்கள் அல்ல விரிவா சொல்றோம், நம்ம சுருக்கமா சொல்லலாம். என்ன, கடல் ஓரத்துல ஒரு கூட்டம் பனி இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு வாழ்கிறார்கள். அவர்களுக்கு என்ன சட்டம்? சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது. ஆனா என்ன பண்ணாங்க, ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹ் தடுத்த அந்த காரியத்தை செய்தார்கள். சனிக்கிழமை போய் மீன் பிடித்தார்கள். அப்படி மீன் பிடிக்கும் போது ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க, அந்த கூட்டத்தை தடுக்கிறார்கள். என்ன பண்ணாதீங்களா, ஏற்கனவே அல்லாஹ் தண்டனையா கொடுத்திருக்கான். ஏற்கனவே என்னன்னா சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுங்கிறது எதுக்கு? அதுவே ஒரு தண்டனை, அதுவே ஒரு தண்டனைக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கும் போது அதை வணக்க வழிபாட்டுக்காக ஒதுக்குங்கள், ஏன் மீன் பிடிக்கிறீங்கன்னா தடுக்கிறாங்க. அப்ப இன்னொரு கூட்டம் என்ன பண்றாங்க, உம்மத்தின் மின்னும் கவமன் இல்லா முகுலிக்குகும் அல்லாஹ் முகுலிக்குகும் அவங்க ஆத்மீபாவும் அதாவன் சங்கீதா. என்ன கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ் இவர்களை அழிக்க போகிறார், இவர்களை கடுமையாக தண்டிக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு போய் நீங்க ஏன் உபதேசம் பண்றீங்க? அல்லாஹ் தடுத்த விஷயத்த செய்யறாங்கப்பா, எதுக்கு நீங்க போய் சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்ன பதில் அல்லாஹ் கவனிக்கணும். காலும் மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும் வலஅல்லஹும் யத்தகூன். யார் அந்த தீமையை தடுத்தார்களோ அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் இறைவனிடமிருந்து தப்பிப்பதற்காக, காலும் மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், இறைவனிடமிருந்து தப்பிப்பதற்காகவும் அல்லாஹும் யத்தகூன், இவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காகவும் தான், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அறிவுரை கூறுகிறோம். அப்ப அவங்க சொன்ன 2 விஷயத்தை பாருங்க. முதல் விஷயம், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை விசாரணை செய்வான். என்ன விசாரணை பண்ணுவான்? இந்த இடத்துல இப்படி ஒரு தீமை நடக்கும்போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? அந்த தீமைக்காக உன் முகத்தை நீ குளித்து பார்த்தாயா? கோபப்பட்டாயா? அந்த தீமையை தடுப்பதற்காக எதையும் முயற்சி எடுத்தாயா என்று அல்லாஹ் விசாரணை செய்தால் அப்ப என்ன சொல்லிடலாமே, யா அல்லாஹ், நான் இந்த இடத்துல தீமை நடந்துச்சு, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட என்ன சொல்லலாம், சொல்லி தப்பிச்சிடணும். இதுதான் முக்கிய விஷயங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்க மாட்டோம், அழைப்பு பண்ணி தானே அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம்.
நம்ம ஒவ்வொருவருக்குமே என்னன்னா இந்த மாதிரி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணி செய்வது மிக மிக அவசியம். இது நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? பலம்மா அத்தவ் அம்மா நின்னு அன்னு குள்நாளவும் பூமோ கிழக்கத்தின் சாசி. அப்போ ஒரு கூட்டம் மீன் குடிக்கிறாங்க, இன்னொரு கூட்டம் அதை தடுக்கிறாங்க, இன்னொரு கூட்டம் ஏப்பா தடுக்குன்னு சொல்றாங்க. 3 கூட்டம். அப்ப அல்லாஹ் என்ன பண்றானா தண்டனை இறக்குறான். என்னன்னா அவர்களை இழிந்த குரங்குகளாக ஆகிவிடுங்கள் என்று கூறிவிட்டோம். மீன் பிடித்த கூட்டத்திலே அல்லாஹ் குரங்கா மாத்திட்டான். குரங்கா மாத்தி ஒரு 3 நாள் உயிரோடு இருந்தாங்க, அவங்க மௌத்தா போயிட்டாங்க. ஆனா இன்னொரு அடுத்த வசனத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுவான், யார் தடுத்தார்களோ அவர்களை மட்டும் நாம் காப்பாற்றி விட்டோம். 3 கூட்டத்துல தடுத்த கூட்டத்தை தான் அல்லாஹ் காப்பாற்றி இருக்கான். யாரு தடுக்காம இருந்தாங்க, பாவத்தை செஞ்சாங்களோ அவர்களையும், தடுத்ததை ஏப்பா தடுக்கிறீங்கன்னு கேட்டாங்களா இல்லையா, அவர்களையும் சேர்த்து அல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்கன்னா குரங்குகளாக மாற்றி விட்டான். நல்லா நம்ம பார்க்கணும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. அதாவது நபிமார்களுடைய நோக்கமே என்னன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எட்டி வைக்க வேண்டும். அந்த மார்க்கத்தை அவர் சரியாக எட்டி வைக்காவிட்டால் அல்லாஹ் விசாரணை பண்ணுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனாலதான் ஹஜ்ஜத்துல் விதாவுல எல்லாத்தையும் சொன்ன பிறகு, உபதேசம் செய்த பிறகு, ஹல் பல்லகத்து, நான் உங்களுக்கு எட்டி வைத்து விட்டேனா மக்களே, அல்லாஹ்வுடைய செய்தியை நான் உங்களுக்கு சரியாக சொல்லி விட்டேனா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் எல்லோரும் ஆம் அல்லாஹ்வின் தூதரே நீங்க சரியா சொல்லிட்டீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹு மஷ்ஹத் அல்லாஹு மஷ்ஹத் அல்லாஹு மஷ்ஹத், அல்லாஹ்வே நீயே இதற்கு சாட்சியாளன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஏன் இதை சொன்னாங்க அப்படின்னா, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிக்கும் போது நான் எட்டி வைத்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவான் நண்பர்களுக்கு, அம்மா அலைனா இல்லல் பலாகல் முபீன், நம்முடைய அலைனா இல்லல் பலாகல் முபீன், எங்கள் மீது எட்டி வைப்பதை தவிர வேறொன்றும் இல்லை, எடுத்து சொல்வதே எங்களுடைய கடமை. நேர் வழிக்கு வராமல் வருவது, வராமல் இருப்பது அது அல்லாஹ்வுடைய விஷயம். சில பேர் நினைப்பாங்க, நம்ம இவ்வளவு வேலை சொல்றோம், இவ்வளவு வேலை சொல்லும் போது கேட்கவே இல்லை, என்னத்தை சொல்றது, சில பேர் ஒரு சோர்வு போய்விடுவார்கள். அப்படி போகக்கூடாதான், நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 950 வருடம் வாழ கொடுத்து, அந்த 950 வருடங்கள் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதனால இந்த அழைப்பு பணி செய்வது என்பது மிக மிக அவசியம். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை விசாரிக்கும் போது அல்லாஹ்விடமிருந்து அந்த விசாரணையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அழைப்பு பணி செய்வது மிக மிக அவசியம் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் உரையிலே அழைப்பு பணி குறித்து சில விஷயங்களை நாம் பார்ப்போம். நமது ஜமாத்தின் சார்பாக திருமுனை பிரச்சாரங்கள், அதே போன்ற பயான் நிகழ்ச்சிகள், உள்ளரங்க நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம் அல்லாத மக்களுக்காக நோட்டீஸ்களை நாம் வழங்குகின்றோம். இது போன்று பல பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஜமாத்தின் சார்பாக நாம் செய்யக்கூடிய இந்த பணிகளுக்கு நம்முடைய சகோதரர்களிடம் இருந்து எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருக்கிறது? ரொம்ப மோசம். சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி அழைப்பு பணியை செய்கிறார்கள். முஸ்லீம்கள்கிட்ட தாவா செய்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட தாவா செய்கிறாங்க, பல்வேறு வகையான முறைகளிலே அழைப்பு பணி செய்கிறார்கள், அதற்கெல்லாம் ஒத்துழைப்பு தருகிறார்கள். ஆனால் நமக்கு பார்த்தோம்னா
ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. ஏன் சாதாரணமாக ஒரு பயான் நிகழ்ச்சி வைத்தால் கூட அதற்கு சரியாக மக்கள் வருவது கிடையாது. என்ன காரணம் தெரியல. அந்த அளவுக்கு நன்மை விஷயத்தில் நம்ம ரொம்ப பொதுப்போக்காக இருக்கின்றோம். நாமும் அமல் செய்ய வேண்டும், பிற மக்களையும் அமல் செய்வதற்கு நாம் ஆர்வம் ஊட்ட வேண்டும், பிற மக்கள்கிட்ட அழைப்பு பணி செய்ய வேண்டும். அதெல்லாம் செய்யாம நம்ம என்ன பண்றோம்னா பொதுப்போக்கான வழியில் இருக்கின்றோம், நம்ம கவனம் இல்லாமல் இருக்கின்றோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எப்படி எச்சரிக்கை செய்கிறான்? வத்தகு ஃபித்னத்தல்ல துஸீபன்னல்லதீன ஸலமூ ஹாஸா. அல்லாஹ் அப்படி சொல்றான், உங்களில் பாவிகளை மட்டுமே பிடிக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துச்சு அப்படின்னா உங்களில் பாவிகளை மட்டும் பிடிக்கும் என்று நினைக்காதீர்கள், எல்லோரையும் மொத்தமாக பிடிக்கும். அப்ப அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அழைப்பு பணிக்கு ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு எல்லோருமே அழைப்பு பணி செய்யணும். அது நம்ம ஜமாத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், இந்த மஹல்லா இந்த பள்ளிக்கு வரக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவர்கள் மீதும் இந்த பொறுப்பு இருக்கின்றது. ஆனா ஒத்துழைப்பு என்ன? ஒரு திருமண பிரச்சாரம், மகளிருக்கு பிறகு திருமண பிரச்சாரம் பார்த்தோம்னா யாரையும் பிடிக்க முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு சனிக்கிழமையா, இன்னைக்கு திருமண பிரச்சாரம் போகணும் அப்படின்னு வர வேண்டும். ஆனா அப்படின்னா அழைக்க வேண்டியா இருக்கு. போன் அடிச்சு வாங்க வாங்க என்று கூப்பிட வேண்டிய நிலைமைக்கு இருக்கின்றது. அதே மாதிரி ஒரு பயான் நிகழ்ச்சி வைக்கின்றோமா, கொஞ்சம் பாருங்க, பெண்கள் கம்மியா வராங்க. பெண்கள் யாரும் அழைக்கிறது கிடையாது. பெண்களும் என்ன பண்றதுல தனக்கு தெரிந்த மற்ற விஷயத்துல எல்லாம் சொல்லிடுவாங்க, மற்ற உலக விஷயத்துல சொல்லிடுவாங்க. ஆனா ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்கிறது வாருங்க என்று அழைக்க சங்கடமாக இருக்கின்றது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த நான் சொன்ன அந்த 7வது அத்தியாயம் 164 அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நாம் அல்லாஹ்விடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் விசாரணை பண்ணுவாங்க. நீ சொன்னியான்னு கேட்பானா இல்லையா? அந்த விசாரணையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மால் முடிந்த அளவு அழைப்பு பணி செய்ய வேண்டும், நம்மால் முடிந்த அளவு பயான் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள வேண்டும், பயானில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை கேட்டு அமலுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.